ஐயா மதுரையிலிருந்து வந்திருக்காரு. அவர் எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்திருக்காரு. இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு 3 மாசம் ஆச்சு. கால் குட்டையானது. இந்த இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டு கால் குட்டையாயிருச்சு. அதாவது 1 இன்ச்சு குறைஞ்சி போச்சு ஐயாவுக்கு. குச்சி போட்டு தான் நடந்தாரு. குச்சி இல்லாமே நடக்கலாம். அதுக்குண்டான பயிற்சி முறை வைத்திய முறை சொல்லியிருக்கான். இந்த வலி அதிகமாக இருக்க காரணம் இந்த ஹிப் ஜாயிண்ட் அளவு குறைஞ்சி போனதுனால காட்டுங்க. ஹிப் ஜாயிண்ட் அளவு குறைஞ்சி போனதுனால இந்த எலும்புக்கு இந்த எலும்பு குட்டையாயிருச்சு, கால் குட்டையாயிருச்சு. இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் அறுவை செய்து ராடு வச்சு உள்ள போல்டு நெட் வைக்கிறாங்க. தேவையில்லை. ஏன்னா நான் வந்து ஒரு 30 வருஷம் வைத்திய முறை அது கூட தாத்தாப்பாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு நாங்கள் செருப்பு தைச்சு தான் போட சொல்லுவோம். அது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக கூடிக்கும். எந்த எலும்புமே இயற்கையாக கூடிங்கிறது தான் உண்மை. சர்க்கஸ் ஜிம்னாஸ்டிக் ஆடுறான், ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயம் வர அவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்க இயற்கையாக குணமாடிக்கிறது தான் உண்மை. எங்க இருக்கீங்க வரையா? என்னாச்சுங்க உங்களுக்கு? இடுப்பு பால் ஜாயிண்ட் வந்து லேசாக நொறுங்கி போச்சு. அது மருந்து வச்சு கட்டு அதெல்லாம் சரியாயிடுச்சு. 2வது 1 இன்ச்சு உயரம் உள்ளே போயிடுச்சு. கால் குட்டையானதுனால இது ஆப்ரேஷன் பண்ணி அந்த பால் ஜாயிண்ட் எலும்புல போல்ட்டு கட்டு போட்டு. எத்தனை லட்சம் செலவாகுனாங்க? 2 லட்சம் செலவாகுனாங்க. அது தேவையில்லைன்னு வந்திருக்காரு நம்மள்கிட்ட. அற்புதமான பச்சளை நேரம் இல்லைங்க. இந்த குதிரை மாதிரி நிற்காதீங்க. இதுக்கு தைல மருந்து சூரணம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அவர் சில சப்போர்ட்லாம் சொல்லியிருக்கோம். எப்படிங்க இருக்கு? அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. எலும்புகள் இயற்கையாக கூடிங்கிறது தான் உண்மை. 1000 ஆண்டுகள் அப்படிதான் கூட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் எது எடுத்தாலும் ஆப்ரேஷன். நமது வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவுக்கு, எந்த மூட்டு வலி, எந்த வாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இயற்கையான முறையில் கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படும். மூட்டு வலி தைல சூரணம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் எலும்பு முறிவு மருமக்களை வைத்தியர், ஈரோடு 5 காலை 5 மணி 12 மணி வரைக்கும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.